இந்த படத்தில் உள்ள முக்கோணங்கள் எண்ணிக்கை எத்தனை மிக விரைவில் பார்ப்போம். இந்த படத்தில் உள்ள முக்கோணங்கள் எண்ணிக்கை பார்க்கறதுக்கு நாங்கள் இதுக்கு முதல் காணொலி போட்டிருக்கோம். ஒரு சதுரத்து இருந்தா அதை எப்படி செய்ய வேண்டும், அடுத்து இன்னொரு சதுரம் இருந்தா அது ரெண்டையும் பொருந்துற இடத்தை எப்படி வரும் என்று இதுக்கு முதல் காணொலி போட்டிருக்கோம். அது ஒன்றுமில்ல, ஒரு சதுரம் இருந்தா அது பிரிக்கப்பட்டிருக்க எண்ணிக்கை என்றும் 1 2 3 4. அதே மாதிரி இன்னொரு சதுரம் இருந்தா அதையும் பிரிக்கப்பட்டிருக்க எண்ணிக்கை அதே மாதிரியே வர்றபடியா அதே மாதிரி வரும். ஒரு சதுரம் பிரிக்கப்பட்டிருக்க எண்ணிக்கையை 2ஆக பிரிக்கி விட்டா இந்த சதுரத்தில் உள்ள சதுரமோ செவ்வகமோ அதுல உள்ள முக்கோணங்கள் எண்ணிக்கை வரும். அதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற சதுரத்தாலையும் 8 தான் வரும். அது ரெண்டும் பொருந்துற இடத்தை அதால ஒரு 2 வரும்னு சொன்னாங்க. அதை பயன்படுத்தி இதையும் செய்ய போறோம். இப்போ ஒரு சதுரத்தால 8 வரும், அடுத்த சதுரத்தாலையும் 8 வரும். அதே மாதிரி இங்க கீழே இருக்கிற சதுரத்தாலையும் ஒரு 8 வர போகுது. அதே மாதிரி 2 சதுரம் பொருந்தினா அதனால ஒரு 2 வரும். அதே மாதிரி இங்கேயும் 2 சதுரம் பொருந்து அதனாலையும் ஒரு 2 வரும். அப்ப இதெல்லாத்தையும் கூட்டினோம்னா எண் 3 24. அதோட இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 கூட்டினோம்னா 4. அதோட மேலதிகம் இந்த 3 முக்கோணம் இணைகிற இடத்த ஒரு முக்கோணம் வருது. 3 இணைகிறதால ஒரு முக்கோணம் வருது. அதோட என்னொண்ட கூட்ட வரும். அப்ப இதை கூட்டினோம்னா இதுல உள்ள முக்கோணங்கள் எண்ணிக்கை 29 முக்கோணங்கள் இருக்குது. இதே மாதிரி தான் இந்த கிளியும் செய்ய போறோம். ஒரு செவ்வகம் இருக்க 8 வரும், இன்னொரு செவ்வகத்தா இன்னொரு 8, இன்னொரு செவ்வகத்தா இன்னொரு 8, இன்னொரு செவ்வகத்தா இன்னொரு 8. அதே மாதிரி செவ்வகம் பொருந்துற இடத்த 2, அதே மாதிரி இங்கேயும் 2 இங்கேயும் 2. இப்ப இந்த 3 செவ்வகம் சேர்றதால ஒரு முக்கோணம் வரும். அடுத்த இந்த முக்கோணம் சேர்றதால இன்னொரு முக்கோணம் வரும். இப்ப 4 செவ்வகம் இருக்கக்கூடிய எண்ணாங்கு 32. அதே மாதிரி பொருந்துறதால ஒரு 6 வருது. 2 முக்கோணங்கள் சதுரங்கள் பொருந்துறதால 6 வருது. அதோட எக்ஸ்ட்ராவா 3 செவ்வகங்கள் பொருந்துறபடியா இன்னொரு 2 வருது. அதோட 4 செவ்வகங்களும் பொருந்துறதால இன்னொரு முக்கோணம் வருது. ஆகையால இதோட என்னோட கூட்டம். அப்ப இவ்வளத்தையும் கூட்டினா இதுக்குரிய விட வந்துடும். இதுக்குரிய விட என்ன வரும்ன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. 40 41 கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி தான் இந்த கிளியும் செய்யறது. இதுக்குரிய விளக்கம் கீழே கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி வினாக்களை பார்க்க ஜிஆர் மேத்ஸை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஃபுல் வீடியோ வரும்.